guys, welcome to our channel. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு vlog எதுவும் கிடையாது, ப்ராடக்ட் ரிவ்யூ எதுவும் கிடையாது. அத்தை மாமா வந்துட்டு காசி போயிருந்தாங்க. கான்போம் காசி அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல இருந்து இந்த நார்த் இந்தியா டூர் மாதிரி அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஒரு டிராவல் ஏஜென்சி. அதில் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் பெரிய மாமா, அத்தை, என் மாமியார், மாமனார் எல்லாருமே போயிருந்தாங்க. அங்கேருந்து எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு மெமரிஸ்க்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி எங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழந்தை ராமர் ஃபோட்டோ தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அயோத்தியாவிலேருந்து நம்ம மோடிஜி ஓப்பன் பண்ண கோயிலுக்கு அவங்களும் போயிட்டு வந்துட்டாங்க. அயோத்தியாவிலேருந்து இந்த குழந்தை ராமர் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்து அயோத்தியாவில் கோயில் ஓப்பன் பண்ணதுலேருந்து அங்கே ஃபுல்லாக ராமர் தான் ஃபேமஸ். அந்த ஞாபகமாக ராமர் பாதம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்து அலகாபாத்தில் இருக்கிற திரிவேணி சங்கமம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தீர்த்தம் இது. அங்கே 3 ரிவர், கங்கா, யமுனா அண்ட் சரஸ்வதி 3 ரிவரும் மீட் பண்ணுற அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து எடுக்கிற தீர்த்தம் இது. இதை வீடு ஃபுல்லாகவும் தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து காசியிலிருந்து இது வாங்கிட்டு வந்த தீர்த்தம் வீட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக. ஆனால் அவங்க வந்து கங்காலேருந்து டேரெக்டாகவும் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க கோயில் அபிஷேகத்துக்குலாம் கொடுக்கறதுக்கு. ஆனால் எனக்கு இதை பார்த்த உடனே அந்த சின்ன வயசுலலாம் வந்துட்டு உள்ளார என்ன இருக்குது, இது எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த தண்ணி சவுண்டை பார்த்துட்டு நமக்கு ஞாபகம் வரும். எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இதை மாதிரி மெமரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த குட்டியான லக்ஷ்மி சிலை வாங்கிட்டு வந்தாங்க. இந்த சிலையை நான் வந்துட்டு அக்ஷய திருதி அன்னைக்கு எடுத்து பூஜை பண்ணினேன். இதை வந்துட்டு ஒரு குட்டி பிளேட்டில் வச்சு அதில் நான் அரிசி நிரப்பி 1 ரூபா காயின் வச்சு தான் பூஜை பண்ணினேன். அதனால யூஸ் பண்ணதுனால அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு. அடுத்து இந்த கியூட்டான குட்டியான குபேரன் சிலை தான். இது வந்து சிரிக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. நிறைய பேர் இந்த பணம் மூட்டை வச்சிருக்கிற மாதிரி அப்படி வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அத்தை வந்து கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை நான் பூஜை அறையில் வைக்கிறதா இல்லை வந்துட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக யூஸ் பண்ணுறதான்னு இன்னும் முடிவு எடுக்கலை. இதுவும் காசியிலிருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, குட்டியாக க்யூட்டாக. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இதுவும் காசியிலிருந்து வாங்கிட்டு வந்த அன்னபூரணி. எனக்கு பித்தளையில் வாங்கிட்டு வாங்கத்த அப்படின்னு நான் போகக்குள்ளேயே சொல்லி அனுப்பியிருந்தேன். அதனால் இவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க கரண்டி வச்சுருக்கிற மாதிரி. இது இன்னும் நான் யூஸ் பண்ணலை, இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். இது பூஜை அறையிலையும் யூஸ் பண்ணலாம், இல்லை சமையல் அறையிலையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்துட்டு வைக்கிறதுக்காக அவங்களே வந்துட்டு ஒரு பிளேட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது ஃபுல்லாக அரிசி நிறச்சி அது உள்ளார மூழ்கிற மாதிரி சாமியை உட்கார வச்சு காயின் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வைக்க சொன்னாங்க. அவங்களே காயினும் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. வையின்னு சொல்லிட்டு பிளேட்டோட சேர்த்தே தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபுல் பித்தளை தான், நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் கேட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். இன்னும் இதை நான் யூஸ் பண்ணலை, இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பீகாரில் இருக்கிற கயா, புத்கயா 2 பிளேஸ்க்குமே போயிருந்தாங்க. கயா வந்து திதி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் அங்கே விஷ்ணு டெம்பிள் ரொம்பவே ஃபேமஸ். அந்த விஷ்ணு டெம்பிளில் வந்து ஒரே ஒரு காலடி மட்டும்தான் இருக்கும். அந்த ஞாபகமாக இந்த கால் பாதம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முன்னாடி நம்ம ராமர் பாதம் பார்த்தோம், அது வந்து 2 இருக்கும். இது வந்துட்டு ஒரே ஒரு பாதம் தான். அந்த கோயில்லையும் இந்த மாதிரி ஒரு பாதம் அங்கே அச்சு இருக்கும், அதை தான் பூஜை பண்ணுறாங்க. அந்த ஞாபகமாக இந்த பாதம் வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்து அவங்க புத்கயாவும் போயிருந்தாங்க. அங்க வந்து ஃபுல்லா புத்தா டெம்பிள்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். அங்க புத்தா வந்து ஞானோதயம் அடைஞ்ச அந்த மரம் அங்க இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஞாபகமா இந்த புத்தா ஸ்டாச்சு வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். மும்பை எடுத்துட்டு வந்து இன்னும் இதுக்கு ஒரு பிளேஸ் செட் பண்ணல. இதை செட் பண்ணணும். கயா வந்துட்டு திதி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஃபேமஸ். சீதா தேவி அங்க கொடுத்தாங்க, அதுதான் ஃபேமஸ். அது மாதிரி இந்த புத்தா வந்துட்டு புத்கயால ரொம்பவே ஃபேமஸ். அடுத்து அவங்க சாரநாத் போயிருந்தாங்க. சாரநாத்ல இருந்து தான் இந்த இது வாங்கிட்டு வந்தாங்க. இது பேர் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா வாசல்ல கண் திஷ்டி போறதுக்காக மாட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிலையிலலாம் மாட்டலாம் அப்படின்னாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது சவுண்டெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்தது. சூரியன் ஃபேஸ்ல நல்லா இருந்துச்சு. நான் மும்பை இடத்துல வந்து இது இன்னும் நான் யூஸ் பண்ணல. வெளியில மாட்டணும். ஆனா பக்கத்து வீட்லலாம் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியல. சரி நமக்கு என்ன அப்படின்ட்டு நான் எடுத்துட்டு வந்து இன்னும் வச்சிருக்கேன். யூஸ் பண்ணல. இதுவும் யூஸ் பண்ணணும். அந்த சவுண்ட்
சவுண்டெல்லாம் எனக்கு கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெல் சவுண்டு சூப்பரா இருந்துச்சு குட்டியா. இந்த எல்லா திங்ஸும் தான் கைஸ் மாமா அத்தை வந்துட்டு போன நார்த் இந்தியா டூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, காசிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்னும் வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் அங்கேருந்து ஒரு saree காசிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் அதை இங்கே எடுத்துகிட்டு வரல. காஸ்மெட்டிக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதெல்லாம் வந்துட்டு வீடியோவில் காட்ட முடியலை. அந்த மாதிரி இந்த ஸ்டாச்சு இதெல்லாம் வந்துட்டு நான் இன்னும் யூஸ் பண்ணலை. சரி, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காட்டிடலான்னு இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட மெமரிஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.